இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கவனியுங்கள். கர்த்தர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பாளையம் என்று சொல்லும் பொழுது தேவன் உலாவுகிற, தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிற, தேவனுடைய கிருபை வெளிப்படுகிற இடம் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் உனக்கு துணை நின்று சத்துருக்களை உன்னிடத்திலே ஒப்புக் கொடுப்பதற்காக அவர் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற அந்த தேவன் உன்னை விட்டு போய்விடாதபடி எப்பொழுது அவர் உன்னை விட்டு விலகுவார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே பாளையத்திலே அசுசியான அருவருப்பான அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் கண்டால் விலகி விடுவார். ஆகினாலே அப்படிப்பட்ட குறைவுகள் காணப்படாதபடி உன்னுடைய பாளையம், உன்னுடைய வீடு, உன் தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாய் இருக்க கடவுது என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். லேவியராகமம் 26:12 வாசிக்கிறோம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 132:14 வாசிக்கும் போது, இது என்னென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ரூத் புஸ்தகத்திலே 1:6 நான் வாசிக்கும் போது, கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாளையம் என்பது என்ன என்று சொன்னால், ஆவியானவர் உலாவுகிற இடம், ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம், ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு தேவையை சந்திக்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்துல அசூசியான காரியம் காணப்பட்டு விடாதபடிக்கு நீ கவனமாயிரு, உன்னை சுத்தமாய் காத்துக்கொள் என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஒரு 3 காரியங்களை உங்கள் மேல் வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாளையத்திலே என்ன இருக்க வேண்டும், பாளையத்திலே என்ன இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமம் 32 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது. பாளையத்தில் தேவன் தங்குகிற இடத்தில், தேவன் உலாவுகிற இடத்தில், தேவன் நம்முடைய தேவையை சந்திக்க வேண்டிய இடத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே கேட்கப்பட வேண்டிய சத்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தால், 118 சங்கீதம் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்ப ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க வேண்டிய பாளையத்திலே யுத்தத்தின் இரைச்சல் கேட்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம், நம்முடைய குடும்பம் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். தேவன் தங்குகிற, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல யுத்தத்தின் சத்தம் கேட்குமானால், அது தனிப்பட்ட வாழ்க்கையின் யுத்தமோ, கணவன் மனைவிக்குள்ளேயோ, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயோ, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ,
யுத்தத்தின் சத்தம் கேட்குமானால் தேவன் உலாவ முடியாது, தேவன் அங்கே வாசம் பண்ண முடியாது, தேவன் அங்கே தங்கி தாபரித்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ஆகையினால யுத்தத்தின் இரைச்சல் அங்கே கேட்கக்கூடாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பிலானால் ஆண்டவர் ஜெயம் கொடுத்த பின்பு எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. கர்த்தரை நான் பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி மீரியாம் அவளோடு சேர்ந்த ஸ்திரீகள் தம்புரு எடுத்து நடனம் பண்ணி பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதுதான் பாளையத்தில் இருக்க வேண்டியது. ஆனால் இங்கே யுத்தத்தின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த யுத்த இரைச்சல் என்று சொல்லி பார்க்கும்போது யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திர பலி கேட்கப்பட வேண்டிய உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இல்லத்திலே, நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல யுத்தத்தின் இரைச்சல் என்று சொல்லுகிற முறுமுறுப்பின் சத்தம், கோபத்தின் சத்தம், எரிச்சலின் சத்தம் கேட்குமானால் இன்றைக்கு அதை மாற்றுங்கள். இன்றைக்கு அதை மாற்றுங்கள். ஆண்டவர் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என் பிரியமே உன் சத்தம் எனக்கு இன்பம் என்று சொல்லியிருக்கிறார். அதே உன்னத பாட்டு 8:13 உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சத்தம் கேட்கிறார்? உங்கள் பாடல், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஸ்தோத்திரம், அந்த சத்தத்தை தான் கேட்க ஆவலாக இருக்கிறார் ஒழிய யுத்தத்தின் இரைச்சலை அல்ல. பாளையத்திலே யுத்தத்தின் இரைச்சல் கேட்கக்கூடாது. இரண்டாவதாக ஆமோஸ் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாளையத்திலே நாற்றம் உண்டாயிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தங்குகிற, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் நம்முடைய தேவையை சந்திக்க வேண்டிய இடத்துல நாற்றமான அனுபவங்கள் இருக்கக்கூடாது. ஏன் இப்படிப்பட்ட நாற்றமான அனுபவங்கள் என்பதை நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் சொல்வதை கவனிங்கள். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தோடு கானான் தேசத்துள்ள எபிரோன் அந்த பகுதிக்கு வருகிறார். அந்த பகுதியில் வந்தபோது அவருடைய மனைவியாக சாராள் மரித்து போனார்கள். அப்பொழுது அவன் சொல்கிறான், என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதத்தை நான் அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடம் வேண்டும். பாருங்கள், ஏசாயா 34:3 நீங்கள் வாசிப்பிலானால் பிரேதம் நாற்றம் எடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாற்றத்திற்கு அறிகுறியான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் ஜீவனோடு இருந்த, உயிரோடு இருந்த, தனக்கு அனுகூலமாக இருந்த, தனக்கு உறுதுணையாக இருந்த மனைவியானவள் இப்பொழுது காலம் சென்று மரித்து போனாள். சடலம் ஆகிவிட்டாள். ஆக அந்த சடலத்தை புதைப்பதற்கு, அந்த பிரேதத்தை புதைப்பதற்கு ஒரு இடம் வேணும். ஏன்? அதை சீக்கிரம் புதைக்கலன்னா நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நாற்றத்தின் ஆரம்பம் வருகிறது என்று சொன்ன உடனே ஆபிரகாம் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறபடினால், ஆபிரகாமோடு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால், ஆபிரகாமோடு தேவன் சஞ்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறபடினால் சாராள் நிமித்தம் ஒரு நாற்றம் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துடக்கூடாது என்பதற்காக உடனடியாக அதை நீக்குவதற்கு ஒரு இடத்தை அவன் தேடுகிறதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் பாதையிலே நினைத்திராத, எதிர்பார்த்திராத சந்தர்ப்பத்தில் சில நாட்டமான அனுபவங்களை நான் சந்திக்க வேண்டியது வரும். சில வேதனையான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அது நாற்றம் எடுக்கும் முன்பாக அதை வெளியாக்க வேண்டும். ஏனென்றால் பாளையம் சுத்தமாக இருந்தால்தான் ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுவார். ஆண்டுடைய சத்தம் நமக்கு கேட்கும். தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே ஆபிரகாம் செய்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் சொல் கேளாமல் ஜனங்களில் சிலர் மன்னாவை அடுத்த நாள் மட்டும் வைத்திருந்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மன்னா தேவனுடைய ஆகாரம்.
வானத்திலிருந்து தூதருடைய அப்பம், தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் கொடுத்த ஆகாரம். கர்த்தரே தான் அதை கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற்றப்படாத பட்சத்தில், ஏனென்றால் அவரவருடைய அளவுக்கு எடுத்து சாப்பிட வேண்டும், மீதமாய் அதை வைக்கக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. அதை மீறி சில மக்கள் அதிலே மீதம் வைத்தார்கள். அந்த மீதமாய் வைத்திருந்த அந்த மன்னா இப்பொழுது நாறி போய்விட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆனாலும், தேவன் கொடுத்தது ஆனாலும், தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்கள் செயல்பட இடம் கொடுப்பீர்களானால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே நாற்றத்தை உண்டாக்கிவிடும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்கிவிடும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, கர்த்தர் தானே எனக்கு இதை தந்தார், கர்த்தர் தானே எனக்கு இதை சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையினால தான் நான் இதை செய்தேன், பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான வேதனை என்று நீங்கள் கேட்பீர்களானால், கர்த்தர் குறித்த காலம் என்ன, ஆண்டவர் குறித்த நாட்கள் என்ன, அதை யோசித்து பாருங்கள். அந்த நாட்களுக்கு உள்ளாக நாரவே நாராது, அது வேதனை கொடுக்கவே கொடுக்காது. அந்த நாட்களை மீறி உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் அது நிமித்தம்தான் நாற்றம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். மூன்றாவதாக, என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, குஷ்டரோகிகளை பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாளையத்திலே குஷ்டரோகிகள் இருக்கக்கூடாது. குஷ்டரோகிகள் என்றால் அருவருப்பான ஒரு வியாதி மாத்திரமல்ல, அந்த வியாதி உள்ளவர்களுக்கு கை கால்களிலே விரல்கள் இல்லாமல் போய்விடும். ஆவிக்குரிய அனுபவம் இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வாழ்க்கையில அருவருப்பான காரியம் தங்க விடாதே, உன் வாழ்க்கையில் அருவருப்பான காரியத்தை அனுமதிக்காதே. மாத்திரமல்ல, அந்த உறுப்புகள் கலைந்து போவது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சாட்சியுள்ள வாழ்க்கையை இழந்தவர்கள், கிருபையை இழந்தவர்கள், அனுபவங்களை இழந்தவர்கள். கை இருக்கிறது ஆனால் விரல்கள் இல்லை. ஒருவேளை அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் ஒரு நாளிலே நான் எவ்வளவாய் ஜெபிப்பேன், ஆண்டவர் என் மூலம் அற்புதம் செய்தாரே, ஆண்டவர் என் மூலம் அதிசயம் நடப்பித்தாரே, எத்தனை ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள், இன்றைக்கு ஏன் என்னுடைய நிலை இவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானா, காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் சாட்சி இழக்க பண்ணியிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனையின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய கிருபையை நஷ்டப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அதை கண்டுபிடித்து தேவனுக்குள்ளாக உங்களை சீர்படுத்திக் கொள்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. 3 காரியங்களை பார்த்தோம். பாளையம் சுத்தமாக இருப்பதற்கு யுத்தத்தின் இரைச்சல் அங்கே கேட்கக்கூடாது. அதே போல நாற்றம் எடுக்கிற காரியம் அங்கே இருக்கக்கூடாது. குஷ்டரோகத்தின் அனுபவம் அங்கே இருக்கக்கூடாது. நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல விளைக்காம நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். பாளையம் சுத்தமாக இருந்தால்தான் ஆவியானவர் உலாவுவீரப்பா, ஆவியானவர் வாசம் பண்ணுவீர் ஆண்டவரே, ஆவியானவர் தேவையை சந்திப்பீரப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் பாளையத்தை சுத்தமாய் சீர்படுத்திக் கொள்ள, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.